இன்னைக்கு நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற இந்தியன் 2 படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படம் 1996 வெளியே வந்த இந்தியன் 1 தொடர்ச்சி தான் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்தியன் 1 முடிவில் பல சம்பவங்களை பண்ணிட்டு இந்தியன் தாத்தா இந்தியா விட்டு தப்பிச்சு போய் வேற ஒரு நாட்டில் இருப்பார். அங்கேருந்து ஒரு விஷயத்த சொல்லுவார். மீண்டும் நான் வர வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நான் கட்டாயமாக திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ ப்ரெசண்ட்டில் இந்த கதையை ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கும்போது பார்த்தா இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஊழல் எல்லாமே லஞ்சம் எல்லாமே பெருத்து போயிருக்குது. இதெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னால் மீண்டும் இந்தியன் தாத்தா வந்தால் தான் சரியாக வரும் அப்படின்ட்டு இளைஞர்கள்லாம் முடிவு பண்ணி ஒரு ஹேஷ்டேகை ட்ரெண்ட் பண்ணாங்க. அதை பார்த்துட்டு இந்தியன் தாத்தா மறுபடியும் இந்தியாவுக்கு வராரு. வந்தவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த லஞ்சம் ஊழலாம் ஒழிக்கணும்னா முதல்ல மாற்றம் நம்மகிட்ட இருந்தா ஏற்படணும். அதனால நம்ம வீட்டில இருந்து களை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. இப்படி சரியா ஆரம்பிச்ச இந்த கதைய எவ்வளவு கன்றாவியா முடிச்சாங்க அப்படிங்கிறதா இந்த விமர்சனம். இந்தியன் 1 தொடர்ந்து இந்தியன் 2 வரப்போகுது அப்படின்னு ஒண்ணு நம்மெல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தோம். அந்த எதிர்பார்ப்புக்கு வேட்டு வைக்கிற மாதிரியே படம் ரிலீஸ் நெருங்க நெருங்க ஒவ்வொரு குண்டா போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பீதியை கிளப்பிக்கிட்டே இருந்தாங்க. இந்த படம் 2வது பாகம் மட்டும் இல்லை, 3வது பாகமும் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு குண்டை போட்டாங்க. அப்புறமா இந்த படம் சம்பந்தமா ஒரு பாட்டு வெளியே வந்துச்சு. அந்த தாத்தா வராரு கதற விட போறாரு அப்படின்ற ஒரு பாட்டு. அதை கேட்டு புளிய கரைச்சிருச்சு. ஏன்னா தமிழ் சினிமா மட்டும் இல்லை, இந்திய சினிமாவிலேயே ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஒரு ஹீரோ கேரக்டர் அப்படின்னு சொன்னா இந்தியன் தாத்தா கேரக்டருக்கு இணையா ஒரு கேரக்டர் சொல்லவே முடியாது. அவ்வளோ அற்புதமா ஒரு கேரக்டர் வடிவமைச்சிருந்தாங்க. அப்படியாப்பட்ட கேரக்டர் மறுபடியும் செகண்ட் பார்ட்ல வருதுன்னு ஒன்று அந்த கேரக்டரை கானா பாட்டை போட்டால் வரவேற்பாங்க. எவ்வளோ கேவலமான ஒரு பாட்டை போட்டு வரவேற்றிருக்காங்கன்னா பார்த்துங்கன்னா, அந்த பாட்டில் கூட அனிருத்தை நம்ம குறை சொல்லிட்டு இருந்தோம். இப்போ படம் பார்த்த பிறகு தான் ஒரு விஷயம் தெரியுது. தாத்தா வராரு, கதற ஓட போறாரு, செதற ஓட போறாருன்றதெல்லாம் ஒரு குறியீடாக தான் அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா படத்துடைய கதையை அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. எப்படி மியூசிக் டைரக்டர் சொல்லி தான் ஆகணும், சிச்சுவேஷன் சொல்லி தான் பாட்டு வாங்க முடியும். அவர் கதையை கேட்டுவிட்டு இந்த லெஜண்டில் இந்த படம் வரப்போகுது அப்படின்னு நம்மளை எச்சரிச்சிருந்திருக்காரு. நம்ம தான் தேவையில்லாமல் அவரை கோவப்பட்டோம். அந்த லெஜண்டில் படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. இன்னைக்கு காலைல படம் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனா ஏர்லி மார்னிங் ஷோ இந்த கமல் கன்னிகள்லாம் பார்த்துருப்பாங்க இல்லையா, அதில் ஒரு தம்பி ஒருத்தன் இருக்கான். அவனை ஃபோன் பண்ணி கேட்டா படம் எப்படிடா இருக்குன்னு கேட்டா கெட்டப் நல்லா இருக்கு அப்படிங்கிறான். ஒரு படம் எப்படி இருக்குன்னு கேட்டால் படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லணும். கெட்டப் நல்லா இருக்கு, கேமரா ஒர்க் நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு அப்படின்னாலே நம்ம உசுருக்கு இன்னைக்கு உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த கதை தேர்வே தப்பாக இருக்குது. கதையே முன்னுக்கு பின் முரணா இருக்குது. இது கூட தெரியாமல் சங்கர் ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கிறாரு. இந்தியன் தாத்தாவுடைய ஹைலைட் என்ன, தப்பு செஞ்சால் யார் செஞ்சாலும் தப்பு தான், மகனே செஞ்சாலும் தப்பு தான்ட்டு மகனே கொலை பண்ணியிருப்பாரு. அதனால தான் அவருக்கு அந்த பேர். அப்படியாப்பட்ட இந்தியன் தாத்தா வர வச்சுட்டு எல்லாரும் வந்து அவங்க வீட்டை களை எடுக்கிறான்னு சொன்னால், எங்கள் வீட்டை களை எடுத்தால் பிரச்சனை வருது, உன்னால தான் இந்த பிரச்சனை வந்துச்சு, நீ ஊரை விட்டு போன்னு அவரை துரத்தி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. நமக்கு ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது. ஒரு வக்கீல் அவருக்கு 70 வயசு அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஒரு சீனியர் அட்வொகேட்டு, அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஒரு டாக்டர் அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு சீனியர் டாக்டர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர் அப்படின்றாங்க. சினிமாவில் மட்டும் டைரக்டரு வயசாகி போயிட்டா அவர் வந்து பழைய டைரக்டர், அவுடேட் ஆனவர், அப்டேட்டில் இல்லாதவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சங்கரும் அப்டேட் ஆகாமல் அவுடேட்டாக ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கிறாரு. பூமர்த்தனமாக ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கிறாரு. அதே லஞ்சம், அதே ஊழல், அதே அரசு ஊழியர் காசு கொடுத்தா தான் வேலை செய்கிறான் அப்படிங்கிற மேட்ரு, அப்புறம் அதே தாத்தா, அதே வர்மக்கலை, இதை தான் திரும்ப எடுத்து வச்சிருக்கிறாங்க. இந்தியன் 1ல பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே ரொம்ப அளவாக தான் பயன்படுத்தியிருப்பாங்க. இது படம் பூரா அதை பயன்படுத்தியிருக்கானுங்க. அது அளவாக பயன்படுத்தினது ஒர்க் ஆன அளவு கூட இவங்க படம் பூரா எடுத்து வச்சது துளி கூட ஒர்க் ஆகலை. இந்தியன் 1ல பார்த்தீங்கன்னா தாத்தாவுக்கு சுமாராக ஒரு 70 வயசு இருக்கும். அந்த வயசுக்கான முதிர்ச்சியோட அதுக்கான தளர்ச்சியோட அவர் அந்த ஆக்ஷன்லாம் பண்ணியிருப்பாரு. அது ரொம்பவே ரசிக்கும்படியாக இருக்கும். ஆனால் இப்போ ஒரு 25 வருஷம் கழித்து அந்த தாத்தா மறுபடியும் வர்றாருன்னு போது அந்த முதிர்ச்சி அந்த தளர்ச்சியோட தானே அவருடைய ஃபைட்லாம் இருக்கணும். ஓடுறாரு, குதிக்கிறாரு, பறக்கிறாரு, அப்புறம் அந்த ஒரு சக்கர வண்டி ஒன்று இருக்குது அதில் போகிறாரு, இஷ்டத்துக்கும் எடுத்துகிட்டு ஓட்டுறாரு. எதுவாக இருந்தாலும் ஒரு பயிற்சி வேணாமா? எதில் வேணால் ஏறி ஓட்டிடுவார் அவர் பாட்டுக்கு. அப்புறம் ஒவ்வொரு ஃபைட்டும் பார்த்தீங்கன்னா மணிக்கணக்கில் ஓடிக்கிட்டு இருக்குது. அவர் என்ன கடைசியில் கொல்ல போகிறாரு அவ்வளோதானே. ஒவ்வொருத்தனையும் 1/2 மணி நேரம் கொண்டுகிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா சாக கிடக்கிறவன்ட்ட போயிட்டு வர்ம கலையை பற்றி விளக்கிக்கிட்டு இருக்காரு, அந்த புக்கு விற்க போகிறவர் மாதிரி. அது என்னத்துக்கு அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தில் தேவை இருக்கோ தேவையில்லையோ ஒரு 5, 6 கெட்டப்பை போட்டு விட்டுருக்குறாங்க.
கெட்டப்லாம் நல்லா தான் இருக்குது. ஒரு கெட்டப்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே எஸ்.ஜே. சூர்யா மாரியே இருந்தாரு. அப்புறம் கேட்டா தான் தெரியுது, அது உண்மையிலே எஸ்.ஜே. சூர்யா தானா. ஒட்டுமொத்த படத்துலயும் பார்த்தா, கேமரா ஒர்க் நல்லா இருந்தது. செட் ஒர்க் நல்லா இருந்தது. அ பிஜிஎம் அந்த பார்ட் 1 உடைய ஏ.ஆர். ரகுமானுடைய பிஜிஎம் அங்கங்க வந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் இறந்து போனவங்களுடைய வாய்ஸு, அப்புறம் விஷுவல்லாம் கொஞ்சம் ஏஐல பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நல்லா இருந்தது. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துடைய மைய கதைய லஞ்சம், ஊழல், விதிமீறல் இது எங்க நடந்தாலும் அத தட்டி கேட்கணும் அப்படிங்கிறது தான். ஆனா, இந்த படமே ஒரு ஸ்கேம் தான். இதுவே ஒரு ஊழல் தான். 2 பாகத்துல முடிக்க வேண்டிய படத்த 3 பாகமா எடுத்து வச்சிருக்காய்ங்க. எங்க 2டே பாகத்துல படத்த முடிச்சுட்டோம்னா, கல்லா கட்ட முடியாதுன்றதுனால, இந்த படத்த 3 பாகமா எடுத்து வச்சிருக்காய்ங்க. இந்த காலையில வச்ச சாம்பார் ராத்திரிக்கும் வேணும்னா, வீட்ல தண்ணீய ஊத்தி விடுவாங்கல்ல, டைல்யூட் பண்ணி வைப்பாங்கல்ல, அந்த மாரி டைல்யூட் பண்ணி ஒரு படத்த எடுத்து வச்சிருக்காய்ங்க. 3 மணி நேரம் படம் ஓடுது. ஓடி முடிஞ்சதுக்கப்புறம், மீதிய 3ஆம் பாகத்துல பார்த்து தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறாய்ங்க. இது எவ்வளோ பெரிய ஊழலு? அ இந்த படத்துல லஞ்சத்த ஒழிக்கணும்னா, தாத்தா வரணும் அப்படின்னு சொல்லி இவங்கலாம் போராடுனாங்கல்ல, அந்த மாதிரி இப்படி பயல பூரா ஒழிக்கணும்னா, நம்ம தாத்தாவுடைய குருநாதர் சுபாஷ் சந்திர போஸ தான் வர வைக்கணும் போல இருக்கு.